அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். புதன்கிழமை, அக்டோபர் 22, 2008 காலை 10 மணி. மீடியம் சகோதரி, தெய்வீக பாப்புஜி, உங்கள் பெயரை வெறுமனே உச்சரிப்பதே என் இதயத்திற்கு ஆறுதல் அளித்து, உங்கள் மகத்துவத்தை அது போற்றுமாறு செய்கிறது. இந்த அழைப்பு என் மாஸ்டரை நோக்கியும் செல்கிறது. உங்கள் மீது அவர் கொண்டுள்ள அன்பு எனக்கு உள்முக ஊக்கத்தை அளிக்கிறது. அது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக, மிக அழகாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் அது என்னை நெகிழச் செய்கிறது. இவ்வகையான அன்பின்றி நாங்கள் என்னவாகியிருப்போம்? இவ்வாறு நேசிக்க முடிவது ஒரு அருளாசியாகும். என் அன்பிற்குரியவரே, தயவு செய்து அது எப்போதும் அவ்வாறே இருக்கட்டும். என் குழந்தாய், அசாதாரணமான இந்த அன்பை விருந்தாக உட்கொள். அது உன் வாழ்க்கையின் அமிர்தமாகும், உன் உண்மையான மகிழ்ச்சியாகும். தனிச்சிறப்பு வாய்ந்த அரிதான இந்த அன்பு உன் இதயத்தை போன்றே தாகத்துடன் இருக்கும் இதயங்கள் பலவற்றை ஊக்கப்படுத்தும். நமது வழிமுறை நமது சகோதரர்களிடையே பரவும் பொருட்டு தன்னையே அளிக்கிறது. எதிர்கால வாழ்க்கை இதை போற்றி வளர்க்கும். பெரும் தத்துவ கோட்பாடுகள் அதை தடுத்து நிறுத்தாது. கீழுலகில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த சக்திகள் தங்களையே வெளிப்படுத்திக் கொள்ளும். தங்களது வெறுப்புணர்விலிருந்தும் பய உணர்விலிருந்தும் மனிதர்கள் விடுபடுவர். பரஸ்பரம் நம்பிக்கை நிறைந்ததொரு சூழல் மட்டுமே மனிதர்களுக்கு மன உறுதியை வழங்கும். விஷயங்களின் உண்மையான மதிப்பை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற பலவிதமான பேரழிவுகளுக்கு பின்னர் இத்தகைய காலம் வரும். தெய்வீக சாராம்சம் கொண்ட அன்பு கீழுலகில் அவசியம் நிறுவப்பட வேண்டும். அதை நோக்கி நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். ஆசிகள். பாப்புஜி.